Shakti Stitching Studio. ஸோ இன்னைக்கு சரஸ்வதி பூஜை. ஸோ அதுக்காக நம்ம சக்தி ஸ்டிச்சிங் ஸ்டுடியோவில் ஒரு பியூட்டிஃபுல் வந்து நம்மளோட சாமியை வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல் டான்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த டான்ஸ்க்கு வந்து நம்ம சாமிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்காக அந்த டான்ஸ் நீங்கள் பாருங்கள். ஹாய். ஸோ வந்துட்டு நம்மளோட சரஸ்வதி பூஜை வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்காக மோகிதா ஸ்ரீ அவங்க ஆக்சுவலி கிளாசிக்கல் டான்ஸர். அவங்க எனக்காக வந்துட்டு வர சொல்லி ஒரு டான்ஸ் வந்து போட்டேன். இது வந்து நம்ம சாமிக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய வந்துட்டு நம்மளுக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த முன்னாடி வந்து நான் சாமி ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் இடம் வேணும் அப்படிங்கிறனால அதை எடுத்துட்டேன். எப்படி இருக்கீங்க? எப்படி போச்சு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைலாம் எப்படி போச்சு உங்களுக்கு? ஹாய் மேம். ஹாய் புண்ணு மேம். ஹாய் நிர்மலா மேம். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன் வந்துட்டு பார்க்கலாம். லாஸ்ட் லைவே சொல்லியிருந்தேன். லாஸ்ட் லைவுக்கு அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ். ஸ்டில் நோ வந்துட்டு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு மம் அண்ட் டாக்டர் காம்பினேஷனும் தென் வந்துட்டு சன் அண்ட் மம் காம்பினேஷன் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கொடுக்கலாம் மேம். 20th வரைக்கும் எங்கிட்ட ஆர்டர் எடுத்திருக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் 20th வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஆர்டர்ஸ் வந்து எங்களால் ரெடி பண்ண முடியும். 20th மேலே எப்படின்னா வந்துட்டு கொரியர் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேம். அதனால ஸ்டில் 20th வரைக்கும் ஆர்டர் இருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் மேம் நாங்கள். சூப்பராக சூப்பர் சூப்பராக இருந்தா மேம். நல்லா போச்சா? ஹாப்பியாக இருந்துச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எக்கோ வருதா? கண்டிப்பா மனோ மேம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ரெடியூஸ் வால்யூம். திஸ் எக்கோ தான் வருது. இப்போ வருதா மேம்? எக்கோ இன்னும் வருதா? இன்னும் எக்கோ வருதா? எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஃபைன் மேம். மேம் எக்கோ வருதா? நல்லா கிளியரா கேக்குதா? இல்லை எக்கோ வருதா? சூப்பர் மேம். கிளியரா இருக்கா? இப்ப நல்லா இருக்கேன் சத்யா மேம். ஓகே, கிளியர் சொல்லிட்டீங்க. ஜெயலட்சுமிக்கா எப்படி இருக்கீங்க? எல்லா ஊருக்கும் இருக்கு மேம். விருதுநகர் கிடையாது, எல்லா பக்கமும் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சுட்டா இருக்கோம்.
அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் ஃபுல்லாகவே நம்ம கொரியர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப 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 ஹாப்பி. ஸ்டில் நான் இந்த மெசேஜ் கூட என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இப்போ மோர் தேன் வந்துட்டு எவ்வளோ ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் தான் மெசேஜ் பண்ண முடிஞ்சது. ஸோ அவ்வளோ மெசேஜ் வந்து வந்திருந்தது, நான் எவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ ஹாப்பி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹாய் மேம், ஹாய், கிளியர், தேங்க்யூ. ஸோ எனக்கு அது தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கிளியரான்னு கேட்டேன். ஓகே மேம், சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன்ஸுக்காக வந்துட்டு அந்த வந்து செலிப்ரேஷன் எப்படி இருக்க போதுன்னு வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கே ஒரு டெமோவில் நாங்கள் இப்போ சொல்லுவோம். ஸோ இந்த இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன். ஸோ இதை ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ வெஸ்டர்ன் போட்டால் நம்மளுக்கு சூட் ஆகுமா ஆகாதா எப்படி இருக்கும்னு தெரியலங்கிற ஒரு என்ன சொல்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த தயக்கத்தை போக்கணும் அப்படிங்கறக்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு காம்பினேஷன் வந்து பண்ணியிருக்கோம். பாருங்க, இதில் வந்து எப்படின்னா நம்ம கொஞ்சம் ப்ராடாக இருக்கவங்க, லீனாக இருக்கவங்க, தின்னாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களுக்கு இது சூட் ஆகும், இந்த மாதிரி இந்த மாதிரி வியர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற திங்கிங் வந்து உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் இன்ட்ரடக்ஷன் லைவ்லேயே இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் சக்தி சர்ச்சிங் ஸ்டோரில் ஒவ்வொரு ஃப்ரைடேவும் இந்த மாதிரி கான்செப்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ பிரபா மேம். லெங்கா டிசைன் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் மேம், நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவேன். ப்ளவுஸ் டிசைனா மேம், கண்டிப்பாக காட்டுறேன் மேம். ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கட் ஒர்க். ஸோ பிங்க் கலர் சாரீ அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு ஒரு மயில் கழுத்து கலர் ப்ளவுஸ். ஸோ இந்த இடத்துல அழகாக நம்மளுக்கு கட் ஒர்க் கொடுக்கணுங்கிறக்காக கட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஸ்ப்ரிங் நாட், தென் வந்து ஜர்தோசி நாட் கொடுத்துருக்கு. கீழே வந்து அந்த லீஃப் அழகாக வேணும், ஸோ வந்துட்டு ஒரு பூத்தொட்டி மாதிரி இருக்கணுங்கிறக்காகவே இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. தீபாவளிக்கு பண்ணிக்கலாம் மேம். 20th ஆர்டர் கொடுங்க, கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தீபாவளி ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்கும், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். லெஹங்கா மாடல் மெசேஜ் ரிப்ளை போடுங்க மேம். நான் உங்களுக்கு லெஹங்கா மாடல் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நைஸ் மேம், நைஸ். ஹாய் சஃபி, எப்படி இருக்க? சூப்பர். காயத்ரி மேம், ஹாய். When you join with okay ma'am, super. Shaimla ma'am, hi. Annapurnika, hi. Thank you ma'am, thank you so much. So first வந்து காஸ்டியூம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் வந்துட்டு விண்டேஜ் காலர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும், ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஒரு பாண்டா வித் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் லாங் ஃப்ராக். அது வரீங்களா? ஸ்டார்ட் முடிச்சிட்டிங்களா? So see, so it's like the same the pinafore மாடலே தான். இது இந்த இடத்துல வந்து பியூட்டிஃபுல் விண்டேஜ் காலர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காலர் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க வந்து ரொம்ப அழகாகவும் தெரியும். ஸோ இது வந்துட்டு பாண்டா. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச டாலில் வந்து இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி டால் இல்லையா? ஸோ இந்த மெட்டீரியல் எங்ககிட்டயே கிடைக்குது. ஸோ இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நார்மலி அப்படி நார்மல் ஒரு யோக் பாட்டுக்கு வந்து வேறு காம்பினேஷன் கொடுக்காம லைக் வந்து ஒரு பின்னஃபார்ம் காம்பினேஷனில் கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். ஸோ ஸ்ப்ரிங் வைக்கிறப்ப இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு அப் டு வந்துட்டு நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் வரைக்குமே இதை போட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸை. ஸோ அவ்வளோ உங்களுக்கு வந்து நிறையா வந்து நாங்கள் உள்ளக்குள்ள டக்கின் பண்ணி ஸோ நிறையா டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் மோர் தேன் வந்துட்டு நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அழகாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. இதுலேயும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இது வெறும் இது சிந்தட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் இதில் கிளாத். நான் சாரீ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. லுக் வெரி ப்ரிட்டியாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஸ்டெட்டு. ஸோ இதுக்கு குட்டிக்கு மேட்சிங்காக வந்து நாங்கள் ஸ்டெட்டையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கோம். Give a push. ஸோ அழகாக ரஃபில்ஸ் இருக்கும். ஸோ ரஃபில்ஸ் இருக்கப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா அந்த குட்டிக்கு வந்து இன்னும் அந்த பஃபினஸை வந்து கிரியேட் பண்ணும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த காலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காலர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த காலர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரிட்டி காட்டும். அதுங்க வந்து லுக் லைக் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கும் அதுங்க பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கான கலர் அவைலபிள் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலில் ஒரு 3 to 4 டிசைன்ஸ் ஆஃப் இது வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கலர்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்றேன். அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாண்டா, ஆமாம் அது ரொம்ப அழகு அது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ சக்தி கணேஷ் மேம். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? உங்களுதுலாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஷோவில் உங்களுக்கு மேபி சண்டேக்கு எது போடுற மாதிரி இருந்தால் நான் பாப்பா அதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ மேம். ஹாப்பி தசரா. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் ட்ரெஸ் மாதிரி, ஏஷியன் இந்தியன் வியர் மாதிரி. ஸோ இது எப்படின்னா ஒரு நார்மலி ஒரு கிட்ஸ் ட்ரெஸ் வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு வந்துட்டு ஒரு கிட்டுக்கு வந்து ஒரே மாதிரி காம்பினேஷன் ட்ரெஸ் இல்லாமல் நம்ம கவலைப்படுறதே என்னன்னா பசங்களுக்கு ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் கவலையே. பிள்ளைங்களுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கு, நிறைய காம்பினேஷன் வச்சிருக்கேன். எனிவே கேட்பாங்க, நீ பொண்ணு வச்சிருக்க அதனால நீ நிறைய டிஃப்ரெண்டாக ஸ்டிச் பண்ணி போடுறோம், உன் பையனுக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இனிமேல் ஒவ்வொரு லைவ்லையும் என்னோட பையனையே சாம்பிளாக வச்சுட்டு ஒவ்வொரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ இது ஏஷியன் இந்தியன் வேற ட்ரெஸ். இது வாங்க சார். ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரு வெட்டிங் காம்பினேஷன் மாதிரி தான். இப்போ வந்து நான் ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸில் ஒரு சினோரோ மெட்டீரியல் வச்சு டிஜிட்டல் பிரிண்டிங் யூஸ் பண்ணி ஒரு ஷால் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இட்ஸ் லைக் வந்துட்டு ஒரு ராஜா மாதிரி இருப்பார் தர பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன்ஸ் லைக் கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை போட்டோடனே எங்கள் சார் சொன்னார், அம்மா நான் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது பாஷாவா இல்லை வேற ஏதோ சொன்னீங்க, வேட்டை ராஜா அதான் சம்திங் ஏதோ அவர் அந்த ஃபிலிம்லாம் சொல்லிட்டு அம்மா அப்படி இருக்கலாமா நான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இதில் எல்லா காம்பினேஷனும் பண்ணலாம். நான் சாம்பிளுக்காக வந்து இந்த 2 காம்பினேஷன் வந்து வச்சிருக்கேன். இதே வந்துட்டு நீங்கள் பனாரஸில் பண்ணலாம், டிஜிட்டல் பிரிண்டிங்கில் பண்ணலாம், நெட்டில் பண்ணலாம். ஸோ இதே வந்து ஒரு பெரிய லாங் வச்சு குர்த்தா மாதிரி பண்ணலாம். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நீங்கள் பண்ணலாம். டிசைனிங் அப்படிங்கிறது இஸ் வெரி கிரியேட்டிவ். நாம் அதை பார்த்து நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். இது வந்து சிம்பிளாக இருக்கும், ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். லைக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எவ்ரி டைம் வந்துட்டு இவங்களுக்கு நான் ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க பாய்ஸ்க்கு வந்து ஏதோ ட்ரெஸ் காம்பினேஷன் காட்டுங்கன்னு. ஸோ இனிமேல் ஒவ்வொரு லைவ்லையுமே வந்துட்டு நம்ம பசங்களுக்கு டிஃப்ரெண்டான காம்பினேஷனில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ரெஸ் வந்து காட்டுறேன். இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இதுக்கான மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு கிராண்ட் மெட்டீரியல் வேணும்னாலும் உங்களுக்கு நான் கிராண்ட் மெட்டீரியலும் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு காட்டனில் வச்சு மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு கிராண்டாக ஒரு பனாரஸில் வேணும், இல்லை வந்து இது இந்த பெண்ணை ஜார்ஜெட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன மெட்டீரியல் கேட்குறீங்களோ அந்த மெட்டீரியலில் எங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிட்ஸுக்குமே வந்துட்டு நம்ம பாய்ஸ்க்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இவருக்கும் வந்து அந்த மாதிரி தான் நம்ம காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்துல வந்துட்டு எம்ஜிஆர் செல்வா மேம், எம்ஜிஆர் ஐயோ பாவம் போக்குன்னு போயிடுவானே. சூப்பர். ஸோ ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம் மேம். மேபி பழைய காலத்தில் டிசைன்ஸில் இந்த மாதிரி தான் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இன்னும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸுக்கு மோர் தேன் வந்துட்டு 3 to 4 டைம்ஸ் உங்களுக்கு வந்து அவன் சேஞ்சஸ் வர மாதிரி நான் காட்டுறேன். அவனோட ஒரு ட்ரெஸ்ஸே வந்துட்டு 4 to 5 சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி நான் காட்டுறேன். ஏன்னா அவங்களுக்குமே நிறைய கிரியேட்டிவாக நம்ம பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது, நம்மளுக்கு அவங்களுக்குமே கிரியேட்டிவாக பண்ணலாம். நெக்ஸ்ட் தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும்போது பாருங்களேன், மோர் தேன் 5 to 6 டைம்ஸ் வந்துட்டு அவன் ட்ரெஸ்ஸஸை சேஞ்ச் பண்ணுவான். அந்த டைம் அவ்வளோ கலர்ஸ் வந்து நான் அவனுக்கு நான் வச்சிருக்கேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு வந்து செட் ஆகும். இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக போயிடுச்சுன்னு ரிசப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ மாப்பிள்ளை தோழர்களுக்கு தட் மீன்ஸ் பிரைட் மேட்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக அதை பண்ணலாம். தேங்க்யூ மேம். என் சாரீ வந்துட்டு அனுஸ் கலெக்ஷனில் தான் எடுத்தேன் நான். நல்லாயிருக்கும், சாஃப்ட் சில்க்கு. ஸோ அனுஸில் தான் எடுத்தேன் நான். அம்பர்லாவோட ப்ரைஸ் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 1200 மேம். ஸ்டார்டிங் ரேட் வந்து 1200. அடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஸோ இந்த வீக் வந்து நம்ம இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 காம்பினேஷன் பார்த்தாச்சு. ஒன்று வந்து பாண்டா போட்டு அழகாக வந்துட்டு பின்னஃபார்ம் போட்டு என் குட்டி வந்தா, அடுத்தது என்னோட சனுக்கு நான் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன்லேயே வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாரீஸ் எப்படி வியர் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம சாரீஸ் வந்து எந்தெந்த டைப்லாம் வியர் பண்ணுறப்ப அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 to 4 காம்பினேஷன்ஸ் வந்து நான் சாரியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியர் பண்ணி ப்ளவுசஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டு எப்படி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வரப்போகிறது வந்து மேடம் வந்து மோகிதா ஸ்ரீ. இவங்க தான் நம்மளுக்கு டான்ஸ் ஆடினாங்க. ஷீ இஸ் அ கிளாசிக்கல் டான்சர். இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்கனால கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை காலர் நெக்கு.
ஸோ இப்போ ஒரு நம்ம கட்டுறதுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து சில்க் saree. ஸோ இந்த சில்க் சாரிக்கு வந்து நார்மலி நம்ம எப்பயும் போல ஒரு ஆரி ஒர்க் அப்படிலாம் போடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் நம்ம வந்து பண்ணலாம். இட்ஸ் அ ஹை காலர் நெக். ஸோ இதை நான் 2 டைப்பாக வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சாரியை வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸ்க்கு மேலே வியர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து அண்டர் ப்ளவுஸ் போட்டு இந்த சைட் ஹூக் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஹூக் வழியாக நீங்கள் வெளியே எடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம 2 டைப்ஸாக நம்ம வந்து வியர் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சாரீஸ் ட்ரெடிஷ்னல் எனக்கு ஆரி ஒர்க்லாம் வேண்டாம் மேம், சிம்பிளாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடியும் ஹை நெக் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டி ஒரு ஜிமிக்கி போட்டு இந்த மாதிரி ஒட்டியானெல்லாம் போடுறப்ப ரொம்ப கிளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்தோ வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் காம்பினேஷன் கொடுக்கும். இது க்யூட்டாக இருக்கும். ஓகே மேம், இது வந்து நான் எதையுமே வந்து எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறது தான். நான் 1000 ரேஞ்சில் காட்டுங்கன்னா உங்களோட மெட்டீரியல் பொறுத்து தான் இட்ஸ் வில் பி சேஞ்ச். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல லுக் கொடுக்கும். நீட்டாக ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான் இது, ஒரு டிஜிட்டல் காட்டன் பிரிண்டிங்கில் போட்டிருக்க ப்ளவுஸ் தான். ஸோ அதை நம்ம சில்க் சாரி கட்டுறப்ப பாருங்கள் ஹவு இட் வில் இட்ஸ் வெரி ப்ரிட்டியாக இருப்பாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே. செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும் மேம் இது இந்த காம்பினேஷன். ஸோ இந்த ஸ்டெட்டும் வந்துட்டு எங்ககிட்டயே அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த சாரீக்கு இது பண்ணி நம்ம ஸ்டெட் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு சாரியோட மேட்ச் பண்ணி கொடுங்கனாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் காஸ்டியூம் அம்பர்லா சுடி. மேம் இல்லை மேம், ஸ்டிச்சிங் மட்டுமே வந்து 1500 இன்க்ளூடிங் வந்து லைனிங். நீங்கள் ஸ்டிச்சிங் வந்துட்டு ஸ்டிச்சிங் மட்டும் தான் இந்த காஸ்ட் சொல்கிறேன். மெட்டீரியல் வந்து இட்ஸ் வில் பி செப்பரேட். மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். தேங்க்யூ 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 மேம். ஸோ ப்ளவுஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப் டு வந்து 3800 to 4000 அந்த ரேஞ்ச் தான் வரும். 3000 to 4000 அந்த ரேஞ்ச் தான் வரும். 3800 4 இந்த மாதிரி கட் ஒர்க் வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். கட் ஒர்க் ப்ளவுசஸ் இது அந்த ரேஞ்சில் டிசைன் பண்ண முடியும். ஆமாம் மேம், சாரீ வந்து சென்னை அனுஸ் கலெக்ஷனில் எடுத்தேன். சாஃப்ட் சில்க் சாரீ, எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான். சூப்பர் சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் பார்த்தாச்சு. இட்ஸ் அ ஹை காலர் நெக் இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு அழகாக ஒரு பட்டு சாரிக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்த காம்பினேஷன் வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஒரு காட்டன் சாரீ, பிளெயின் காட்டன் சாரிக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பியூட்டி குவீன் வேறு ஏதாவது ஸோ ஷாலினி மேம் வராங்க, டயஸ்டிஷியன். எங்கள் வீட்டுக்கார இவர்கிட்ட தான் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். புள்ள சாப்பிட்றக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்குதான். அப்படி ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ ரொம்ப டயட் வந்து கடுமையாக பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவரும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ வந்து கேட்டாலும் ஷாலினிக்கா இப்படி சாப்பிட்டுக்கிட்டுமா, ஷாலினி இதை சாப்பிட்டுக்கிட்டுமான்னு கேட்குறாரு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் டயட்டிஷியன். நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா ஆக்சுவலி நல்லா அந்த அவங்களோட என்ன சொல்கிறது, நம்ம பாடி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் என்னோட நம்பர் கேளுங்க, அவங்களோட நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ திஸ் மாடல் த சேம் சூப்பரான ஒரு விண்டேஜ் காலர் இருந்த ஒரு ப்ளவுஸ், சரிங்களா? இது வந்து ஒரு ஷர்ட் டைப்பு. காமிச்சிடுறேன், பேபி நான் காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஷர்ட் டைப். ஸோ இதை வந்து நம்ம ஒரு காட்டன் சாரீக்கு இந்த மாதிரி வியர் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லைக் ஷர்ட் மாடல் போட்டு ஒரு சைட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி அனதர் சைட் வந்துட்டு க்யூட்டாக சாரியை பின் பண்ணி பெல்ட் டைப் போட்டிருக்கோம். இது சூப்பராக இருக்கும். வெரி 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 ப்ரிட்டியாக இருக்கும். ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைலில் வந்துட்டு வியர் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கும். ஸோ நம்ம காஸ்டியூம் பொறுத்த வரைக்கும் நாம வியர் பண்ணுறதா, நம்ம எப்படி நம்மளை அழகாக காமிச்சுக்கிறோமோ அதை வச்சு தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும்தான் நம்மளை வந்து ப்ரிட்டியாக காட்டும். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக நான் வந்து ஸ்டெட் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு கிளிட்டரிங் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டெட் போடுறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெரி ப்ரிட்டி மேடம். ஸோ அழகு. ஸோ எனக்கு சொன்ன உடனே வந்து ஓடியாந்து எனக்கு பண்ண பொண்ணு நான் வரேன் சக்தி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அழகாக காமிச்சாங்க. எப்படி இருக்கு ப்ளவுஸ்? என்ன டிஸ்பிளே பண்ணணும்? நம்பர் டிஸ்பிளேவா? கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் சோஷியல் மீடியாவில் இருக்கனால நம்பர் போடல. பட் கண்டிப்பாக உங்கள் நம்பர் கொடுக்குறேன்.
பிகாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையாக சொல்லணும்னா நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது, எப்படிலாம் வந்துட்டு இதுதான் சக்தி ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தை வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாங்க. ரொம்ப சூப்பர். உண்மையாலுமே தேங்க்யூ ஷாலினி. கேஷா வந்து ரொம்ப கேஷா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. ஸோ இது வந்து அழகான ஒரு விண்டேஜ் காலர் ஷர்ட் டைப். இந்த ஷர்ட் டைப்ல இந்த மாதிரி ஒரு சாரி, ஒரு காட்டன் சாரி நீங்க வியர் பண்றப்ப இட்ஸ் லுக் வெரி நைஸ். கியூட்டான ஒரு பெல்ட் போடுறப்ப, ஒரு பப்பி பார்ட்டிஸ்லாம் போடுறப்ப அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மெட்டல் மேட்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சாரியில் லைட்டாக அந்த இமிக்ரேஷன்ஸ் இருக்கனால ஐ வில் ஷோ தட். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி 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 விஷயம் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வேற லெவலில் கொண்டு போகும். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும், அது வந்து நம்மளை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகும். ஸோ செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுசஸ் நீங்கள் வியர் பண்ணுறப்ப திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி காம்பினேஷன் ஆஃப் இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல். எப்படி இருக்கு? எல்லாம் லைக் பண்ணுறீங்களா? சூப்பரா இருக்கா? ஸோ நிறைய பேருக்கு ஏன் இப்படி நான் ஷோ பண்றேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது இது எனக்கு மேட்ச் ஆகுமா, எனக்கு சூட் ஆகுமா. நம்ம ஒரு போட்டோல தான் பார்ப்போம். போட்டோல பார்த்துட்டு இது நம்மளுக்கு மேட்ச் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த மாதிரி அவுட்ஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எந்த மாதிரி மெட்டீரியல் பண்ணலாம். சில பேர் சொல்லுவீங்க காட்டன் சாரியில கட்ட முடியுமா, இல்ல வந்துட்டு ஒரு சிந்தட்டிக் சாரி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் லைவ் டிஸ்பிளே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்க கண்ணு முன்னாடியே அழகா ஃபிளீட் எடுத்து நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எலிகண்டாவும் இருக்கும். எந்த மாதிரி நீங்க இருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி அப்படியே படிமானமா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அழகா நிக்குது பாருங்க. இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணலாம், அழகா வியர் பண்ணலாம். ப்ரைஸ் ஆஃப் தி ஈச் ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ஸ்டார்ட் ஆகுது மேம். இதெல்லாம் வந்து இந்த காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்ஸ் இஸ் 750. அதுலேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம் மேம், செம்ம லுக்காக இருக்கும். பிகாஸ் அவுட்ஃபிட் மட்டும்தான் நம்மளை வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி காட்டும். நம்ம அவுட்ஃபிட் வந்து நல்லா போட்டுட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்போசர் வந்து சூப்பராக கிடைக்கும். ஹாப்பி விஜயா. ஓகே மேம், ஹாப்பி விஜயதசமி மேம். சூப்பர் மேம், சூப்பர். தினேஷ்குமார் சார் ஹாய். பத்மாவதி சூப்பர் மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கான மெட்டீரியல்ஸ் எங்கிட்டே அவைலபிள் இருக்குது. நாங்கள் வந்து மோர் தேன் வந்துட்டு 5 மெட்டீரியல் ஷாப் வந்து கனெக்ஷன் வந்து வச்சிருக்கோம். தட் மீன்ஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ மோர் தேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்களால் வந்து ரெடி பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகே ஓகே. அமிர்தா மேம் வாங்க, கண்டிப்பாக வெல்கம் வெல்கம். கண்டிப்பாக வாங்க, மாடலாக கண்டிப்பாக வாங்க, யார் வேணாலும் வரலாம். மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ 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 ஸோ மச் மேம், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு வெஸ்டர்ன் வியர் தான். பட் வந்து நம்ம ஒரு வெட்டிங்க்கு போகிறோம். ஸோ சேம் டைப் ஆஃப் ஒர்க் வந்து போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ளவுசஸ் வந்து போட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு சில்க் சாரிக்கு நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வாங்க தீபா மேடம். வணக்கம் எல்லாத்துக்கும், விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப அழகாக நவராத்திரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நிறையா நம்ம சக்தியோட ப்ளவுசஸ்லாம் வந்து வேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுமே கண்டிப்பாக இங்கே ஒரு பார்ட் ஆஃப் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா லைக் பியோர் சில்க் சாரீ. சில்க் சாரியில் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு தான். ஸோ ரொம்ப அழகாக மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ இந்த அளவுக்கு இருக்குன்றதா. ஸோ இதுக்கு மேலே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேம் வாங்க மேம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் சாரீ. ஸோ சில்க் சாரிக்கு வந்துட்டு ஒரு ஹை காலர் வச்சுட்டு
இந்த இடத்துல ரஃபில்ஸ் வந்து நெட் ரஃபில்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அழகாக வந்து ஒரு பெல்ட் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பெல்ட் கட்டுறப்ப அதோட லுக் வந்து சூப்பராக இருக்குங்கிறக்காக அழகாக பெல்ட் மேட்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கே வந்து இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்கள் saree வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுத்த மாதிரி நாங்களே வந்துட்டு த்ரெட் ஒர்க் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். ஸோ பேங்கிள் வந்து இப்போ த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ஸோ இந்த சாரிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து பண்ணி கொடுத்துறோம். ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து ஸ்டெட்டு த சேம் திங், ஸ்டெட்டும் நாங்கள் இதுக்கு வந்து பண்ணி கொடுத்துறோம். இது வந்து செயின். ஸோ இந்த செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒரு சூப்பரான ஒரு அவுட்ஃபிட் வித்தவுட் வந்து ஆரி ஒர்க் இல்லாமல் நம்மளால் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன் நம்மளால் பண்ண முடியும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். உங்களுக்காக தான் வெயிட்டிங்லாம் தீபா சிஸ்டர். அப்படியா? யாரு? தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க வெயிட்டிங் ஃபார் தீபாஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளவுசஸ் தான். நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி போட் நெக்கு தென் வந்துட்டு நார்மல் ரவுண்ட் நெக் அப்படின்னு போடுறதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம் அப்படிங்கிறக்காக தான். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லுக்ஸ் வந்து நீங்கள் காட்டுற மாதிரி காட்டினதுக்கு தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வியர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்காக தான். சரிங்களா? ஸோ ஒரு காலர் நெக் போட்டாவோ இல்லைனா வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஹைட் போட் நெக் போட்டாவோ இல்லை வந்துட்டு ஒரு வந்து விண்டேஜ் காலர் போட்டாவோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு இப்படி போட்டால் இந்த லுக் கிடைக்கும் அப்படிங்கிறக்கு தான். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஆரி ஒர்க் பிடிக்காது, தென் வந்துட்டு ஒரு ரவுண்ட் நெக் பிடிக்காது, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். நம்மளால எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறோம். இல்லை மேம் புரியல. அக்கா உங்களை மாதிரியே ப்ளவுஸ் ஒர்க் ஃபினிஷிங் யாரும் பண்ண முடியாது. ஓ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். என் ப்ளவுஸா மேம்? ஸோ அகைன் என் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கட் ஒர்க்கு. ஸோ கட் ஒர்க்கில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளாரோட ட்ரெயின் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கட் ஒர்க். தென் கீழேலாம் வந்து ஃப்ளார்ஸ் லைக் வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி எம்போசிங் கட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சாரீ பிங்க் கலராக இருக்கனால பிங்க் கலர் கட் ஒர்க் வந்து கொடுக்குறப்ப ரொம்ப அழகாக காட்டும் அப்படிங்கிறனால எனக்கு குட்டி கை தான் 99% போடுவேன். ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே தெரியணும் அப்படிங்கிறதுனால கை ஃபுல்லாகவே ஒர்க் கொடுத்துருக்கேன். சக்தி மேடம் ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு வந்து கோட் டைப் இண்டோ வெஸ்டர்ன் டைப் தான் இதுவும். மேம் நான் போட்டிருக்க ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3800 to 4500 வரும். ஏன் அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஒர்க். ஸோ என்னோட சைஸஸ் வந்து பொறுத்து இது வில் பி சேஞ்சஸ். ஸோ நீ இதில் லாங் ஹேண்ட் கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப இது வந்து 4500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை எனக்கு ஷார்ட் ஹேண்டே போதும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து 3500லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம் அப் டு அது உங்களோட சைஸ் பொறுத்து. பட் ஸ்டார்டிங் ரேட் இஸ் 3500 இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு. ஆரி ஒர்க்கு மேம், ஆரி ஒர்க்கோட ஸ்டார்டிங் ரேட் வந்து 1800 வருங்க மேம். ஓகே மேம், எங்கிட்ட எந்த சில்க் சாரியும் கிடையாது. நான் ஒன்லி வந்து ஸ்டிச்சிங் மட்டும் தான் பண்ணுறேன். மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு மோர் தேன் வந்து 5 ஷாப்ஸோட நான் வந்துட்டு டைப் வச்சிருக்கனால நீங்கள் ஏதாவது கலர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் நம்ம அவங்க வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் எனக்கு வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடலாம். இல்லைனா எனக்கு தெரியல நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் அதை கைடன் பண்ணி எடுத்துக்குவோம் மேம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் டைப் மாடல். ஃபுல்லாகவே வச்சுக்கோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேணாம். ஸோ இது வந்து ஒரு கோட் டைப்பு. ஸோ இது வந்து ஒரு பட்டியாலா பேண்ட் வித் வந்து இது வந்து மேலே வந்து ஒரு ப்ளவுஸ் காம்பினேஷன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஃபேட்டாக இருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேட்டாக இருக்கிறப்ப எனக்கு இது சூட் ஆகுமா இல்லையான்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகும். இது வந்து கோட் வித் வந்து பட்டியாலா பேண்ட் வித் வந்து ப்ளவுஸ். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியாது. ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து போடுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஜுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் காட்டிருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு குண்டாக இருக்கவங்க, கொஞ்சம் லீனாக இருக்கவங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செக்ரிகேட் பண்ணி தான் இந்த டிசைன்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காவது அதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லுக் நம்ம வந்து கொடுக்க முடியும். ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருக்கும். இது வேணா நீங்கள் கோட் போட்டுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வேணாம்னா இந்த கோட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த மெட்டீரியல் நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்கு. தேங்க்யூ பூங்குடி மேம். தேங்க்யூ பூங்குடி மேம்.
ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் வியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஸ்டார்டிங் ரேட் வந்துட்டு 650 வந்து ஸ்டார்டிங் ரேட். தென் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலர், ஒரு விண்டேஜ் காலர், பிரின்சஸ் கட்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 750 to 850 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்துடுது. சல்வாரோட ஸ்டிச்சிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 600. தென் வந்துட்டு ஆர்டினரி ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450. இதெல்லாம் இன்க்ளூடிங் லைனிங் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதிலே வந்துட்டு உங்களுக்கு பைப்பிங் வந்துடும், த்ரெட் வேணாலும் த்ரெட், பின்னாடி நாட் வேணாலும் நாட் வந்துடும். தென் வந்து லெகங்காவோட ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1200. மேம் நான் கட்டியிருக்க புடவை தான் மேம் சொன்னேன். இது வந்து அனுஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து எடுத்தேன். மோர் தேன் 5 months இருக்கும், பட் அனுஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து தான் எடுத்தேன் நான். 5 to 6 months இருக்கும் மேம் கண்டிப்பாக. அனுஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்தேன். அதை நான் வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். மேம் இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் யாரையும் அவாய்ட் பண்ணலை. என்ன நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு நேம் கேட்டிருக்கீங்க ஏன் வரலன்னு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் வந்துட்டு அதை கன்டினியூ பண்ணல அப்படிங்கிறதுனால நான் விட்டுறேன். ஸோ இப்போ கண்டினியூஸாக அந்த மெசேஜ் வந்துட்டுனால ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம லைவ் பண்ணுறேன். அதை நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இஃப் எனி அப்சக்கல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, என்ன அப் இருந்தாலும் எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். என்ன டவுன் இறங்கினாலும் எனக்கு வந்து அதை மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுங்கள் சக்தி, இப்படி பண்ணுங்கள் சக்தின்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸோ இது ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் காலர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. அழகாக வந்துட்டு ரஃபிள்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபிஷ் கட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் அவுட்ஃபிட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கான எல்லா காஸ்டியூம்ஸும் நம்ம சக்தி ஸ்டிச்சிங் ஸ்டுடியோவில் அவைலபிள் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நல்ல ஒரு அவுட்ஃபிட் இருக்கும். ஒரு பெல் பாட்டம் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணலாம். இந்த கிளாத், இந்த பேண்ட் மெட்டீரியல் கிளாத், தென் வந்து டாப்ஸ்க்கான கிளாத் வந்து சக்தி ஸ்டிச்சிங் ஸ்டுடியோவில் அவைலபிள் இருக்குது. இதுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டெட் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுக்கு அழகாக வந்து ஒரு ஸ்டெட் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். பார்க்குறக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இதில் നിങ്ങൾക്ക് எந்த மாடல் வேணால் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் வேணால் ஸ்லீவ்லெஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு ஃபுல் ஹேண்ட் வேணும் ஃபுல் ஹேண்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து இதிலே பஃப் ஹேண்ட் வேணுனாலும் பஃப் ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் வேணுமோ அந்த மாதிரி நம்மளால வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த டைப்பு தான் அப்படிங்கிறது கிடையாது. நான் சும்மா ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இதே அவுட்புட் கிடையாது. நீங்கள் என்ன டைப் ஆஃப் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த டைப் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாமே நம்மளால வந்து பண்ண முடியும். இட்ஸ் பியூட்டிஃபுல் அவுட்லுக்காக இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பேண்ட் வித் 3/4 பேண்ட் தான். ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கார்ஜியஸாக தெரிவாங்க. தேங்க்யூ. கொஞ்சம் கீழே அதான் தெரியுது. ஓகே. ஓகே, தேங்க்யூ சத்யா மேம். ப்ளீஸ் தேங்க்யூ. ரொம்ப 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 வெல் செட் மேம். ப்ளீஸ் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மீனா மேம். ஸோ எனக்கு என்னன்னா இருக்கிற வந்து இப்படிலாம் அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்மளால கஸ்டமைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால லைவ்ல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் ஃபோட்டோ எடுத்து போடுறத விட, ஒரு ஃபோட்டோவில் எடுத்து இந்த மாதிரி இருக்குன்னு நான் காட்டுறதை விட, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, அது உங்களோட அந்த ஃபீல் உங்களால் பண்ண முடியும். லைவை வந்து லைவ்லியாக நீங்கள் லைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காம்போக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்துட்டு கிளாத்ஸ் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், லைவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ இது வந்து எனக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 2 நிமிஷம் மேடம். ஓகே. ஸோ ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன். ஸோ வந்துட்டு நான் மெசேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மேம். இப்போ நார்மலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட் இருக்கா எஸ்ஆர்னோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்துட்டு சொல்ல முடியும். பட் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளால இது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களோட சைஸ் என்ன, உங்கள் கலர் என்ன, உங்களுக்கு அந்த மெட்டீரியல் சூட் ஆகுமா இல்லையா, இத்தனை மெசேஜ் போய் எண்டிங் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஒரு அவுட்புட் வந்து எடுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. லாஸ்ட் டைம் கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் வித்தின் வந்துட்டு ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே உங்களை எல்லாரும் மெசேஜ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன்.
ஸோ அகைன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து நார்மலி ஒரு ப்ராடக்ட் எடுத்து சேல்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் இருக்குது இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. நம்மளோட சைஸை வச்சு நம்ம டிசைன் மேட்ச் பண்ணி அதுக்கு சூட் ஆகுமான்னு யோசிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர ப்ராசஸ். அதனால கொஞ்சம் டிலே ஆகுது, மெசேஜ் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிக் ஒர்க் வந்து காட்டலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் பாப்பா பேங்கில் போடலையா. ஸோ இது வந்து ஒரு அப்ளிக் ஒர்க். ஸோ இது வந்து எப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிக் ஒர்க் வச்சு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ கழுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கலம்கரி அப்ளிக் ஒர்க் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எதுக்கு நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பெயிண்டிங் ஒர்க் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை வந்து பண்ணியிருக்கேன். திஸ் அ பெயிண்டிங் ஒர்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு பெயிண்டிங். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு எந்த மாதிரி பெயிண்டிங் வந்து போடணுமோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும் பெயிண்டிங் ஒர்க். ஸோ இதுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிக் ஒர்க் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மிஸ்மேட்ச் காம்பினேஷனும் வந்து பண்ணலாம். இதுக்கு நம்ம ரெட் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆஃப் கலர்ஸில் பெயிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா போதும். மேலே போடுற போர்ஷனை வந்து நீங்கள் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். யோக் போர்ஷன் வந்து நீங்கள் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மேடம் வந்து இயரிங் போட்டிருக்காங்க. இதுக்கு க்யூட்டாக ஒரு இயரிங் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு இப்படி வந்து 700லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கீழே ஒரே ஒரு பெயிண்டிங் போட்டுட்டா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. சீரியஸ்லி தேங்க்யூ கவியா மேம். சீரியஸ்லி பிகாஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க மேம் லைவை. ஸோ நான் லைவ் வந்து உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஆமாம் மேம், இன்னைக்கு செல்லக்குட்டிக்கு வேறு கொஞ்சம் லைட்டாக உடம்பு வேறு சரியில்லை. மேடம் ஒரு காஸ்டியூம் தான் போடுவேன்னு சொன்னாங்க. நான் தான் கெஞ்சி குத்தடி இன்னொரு காஸ்டியூம் போடுங்க சாமி, அம்மா ஸ்டிச் பண்ணிவிட்டு அம்மா பாவம்னு சொல்லி வர வச்சேன். அவளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா இன்னைக்கு. சீரியஸ்லி நான் வரி பண்ணல, பிகாஸ் நீங்கள் இருக்கீங்க, அதனால நான் யாருக்கும் எந்த வரியும் பண்ணல. ஹாப்பியாக என்னோட ஃபேமிலியோட ஹாப்பியாக, இது வந்து எல்லாருமே நம்ம ஃபேமிலி இல்லையா. ஸோ லைவை ஹாப்பியாக காட்டணுங்கிறதுக்காக ஹாப்பியாக காட்டுறேன். நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்டக்கல்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு என்னென்ன தப்பு பண்ணுறனாலும் என்னோட ப்ளஸ் ஆர் மைனஸஸை நீங்கள் சொல்லுங்கள். ஐ வில் சேஞ்ச் இட். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு ஒரு வாங்க பொறுமையாக வாங்க, ஒரு அவசரம் இல்லை. ஸோ இது சூப்பராக இருக்கும். இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபிள்ஸ் டாப் வித் ஸ்கர்ட் வந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து ஒரு ஓப்பன் ஸ்கர்ட்டில் பட்டன்ஸ் வச்சு ஒரு அழகாக ஒரு என்ன சொல்கிறது ஆங்கிலோ இந்தியன் ட்ரெஸ் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு சக்தி ஸ்டிச்சிங் ஸ்டுடியோக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் ஷாப்லேருந்து உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நாம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ். How you feel? ஆன்டி சொன்ன மாதிரி ஒரு ஆங்கிலோ இந்தியன் அந்த ஒரு டிசைன் ஐடியா வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டைல் வந்து. ஸோ ஐ ஃபீல் டிஃப்ரெண்ட். சொன்னால் ஐ ஃபீல் டிஃப்ரெண்ட். எல்லா டைமும் ஒரே மாதிரி ஸ்டைல் இல்லாமல் why don't we try a new style? ஸோ ஒரே ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஒரே மாதிரி போடுறதுக்கு போர் அடிக்கும். பட் போடுற ட்ரெஸ் வந்து எப்பயும் நீட்டாக இருக்கணும் இல்லையா. நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலுமே வந்து யாருக்கும் வந்து ஆக்வர்டாக இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி க்யூட் அண்ட் நல்லா இருக்கீங்க பார்க்கறதுக்கு மேடம். தேங்க்யூ. ஸோ அழகாக வந்துட்டு இது வந்துட்டு ஸ்கர்ட், இட்ஸ் ஓப்பன் ஸ்கர்ட். இது ஃபுல்லாகவே வந்து பட்டன்ஸ் வச்சு பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு மேலே வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் டிசைன், தட் மீன்ஸ் இருக்கிறதுனால கீழேயும் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. சேம் இதே காம்பினேஷன் போடலாம், இல்லை கொஞ்சம் கலர் மாற்றி போடுறப்ப இன்னும் அந்த எலிகண்ட் வந்து அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. லுக்கிங் ஸோ நைஸ். ஸோ அதுக்கு ப்ரிட்டியாக வந்துட்டு ஒரு ஸ்டெட்டு அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெட்டும் வந்துட்டு நாங்கள் மிஸ்மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. சக்தி ஸ்டிச்சிங் ஸ்டுடியோலேயே அவைலபிள் இருக்குது. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரஃபிள்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு இட்ஸ் லைக் எப்படி இருக்குது, இட்ஸ் லைக் பட்டர்ஃப்ளை ட்ரெஸ். ஆக்சுவலி பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் இது ஆக்சுவலி. ஸோ டாப் வந்து பட்டர்ஃப்ளை டாப், அதுக்கு வந்து கீழே ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஸ்கர்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கால் சார் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கா?
ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் நம்மளால் பண்ண முடியும். மோர் தேன் வந்துட்டு இதில் வந்து மோர் தேன் ஒரு 8 to 9 கலர்ஸ் இருக்குது மேம். ஸோ 9 கலர்ஸ் வந்து நம்மளால் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்மளால் வந்துட்டு ஸ்டிச் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டும் அதே மாதிரி தான். இது வந்து ஒன் ஆஃப் தி பேட்டர்ன். இதே ஸ்கர்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாங் டாப் வந்து தைக்கலாம். இதிலே வந்துட்டு ஒரு அம்பர்லா டாப் வந்து நம்மளால் தைக்க முடியும். இல்லைன்னா வந்து பெல் பேட்டன் பேண்ட் வந்து தைக்கலாம். இல்லைன்னா பட்டியாலா பேண்ட் தைக்கலாம். நீங்கள் என்ன காம்பினேஷன் கேட்குறீங்களோ அந்த காம்பினேஷன் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். கலர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த கலர்ஸ் உங்களுக்கு நான் அனுப்புவேன். என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், ரொம்ப லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மேம். மேம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை மேம். உண்மையை சொல்லணும், எடுக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, உண்மையாலுமே டைம் இல்லை. ஏன்னா நான் ஒரே ஆள் மட்டும்தான் எல்லாமே பார்க்குறேன். லைக் என்ன சொல்கிறேன், நான் மட்டும்தான் டிசைனிங் எடுப்பேன், நான் தான் ஆர்டர்ஸ் வந்துட்டு எல்லாமே எடுப்பேன். ஸோ தென் ஆரி ஒர்க், ட்ராயிங் முதல் கொண்டு எல்லாமே நானே பண்ணுறதுனால எனக்கு டைம் இல்லை. ஒரு நாள் கண்டிப்பாக ஆரி ஒர்க் எப்படி போடுறோம், ட்ரா பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம் மேம். பட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு உண்மையாலுமே டைம் இல்லை. அதுதான் வந்துட்டு மெயின் பாயிண்ட். மேம் பண்ணிக்கலாம், என்ன சைஸ் பண்ணிக்கலாம் மேம். இப்போ வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு 32 சைஸ்லேருந்து 42 சைஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் வாங்கிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சும்மா சைடில் வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்கள் அது தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம், கண்டிப்பாக போட்டுக்கலாம் மேம். அதான் மேம் என்னோட ப்ரைஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு வந்துட்டு இதை நீங்கள் 4500 வரைக்கும் உங்களோட சைஸஸ் பொறுத்து இட்ஸ் வில் பி வெரி. லாங் ஹேண்ட் வச்சிங்க அப்படின்னா 4500 தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும், ரேட்டாக இருக்கும். உங்களோட ஆஃப் ஹேண்டாக இருக்கனால இந்த ப்ரைஸ் ரேட் இஸ் 3500 ஸ்டார்டிங் ரேட், கட்டுவோ கூட ஸ்டார்டிங் ரேட். தேங்க்யூ மேம். இதுதான் எப்பயுமே ஸ்மைல் தான். என்னைக்கு நான் வந்துட்டு சிரிக்காமல் இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். கேஷவ் தான் சொல்லுவார் அடிக்கடி, தயவுசு அந்த பல்ல மட்டும் கொஞ்சம் காட்டாத அப்படின்னு சொல்லி கட்டுவார், பயமாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் ஸ்மைலிங் தான். கண்டிப்பாக மேம் 3500 to 8000 டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சைஸஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரெடிமேட் ப்ளவுசஸ் இப்போ அவைலபிள் இல்லை, பட் ஆனால் ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் ரெடி பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து டைம் இல்லையா, ஸோ அதனால வந்து ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக அது உங்ககிட்ட சொல்லுவேன். ரெடிமேட் ப்ளவுசஸ் அவைலபிள்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அன்னபூர்ணிகா தேங்க்யூ அன்னபூர்ணிகா. உங்களோட சப்போர்ட்லாம் இருக்கனால தான் இங்கே வந்து நிற்கிறேன். உண்மைன்னா அதான் வந்து உண்மை, உங்களுக்கு அது தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ், அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அது வந்து எப்படி நான் கஸ்டமைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு saree, அந்த ஒரு சாரீவே என்ன பண்ணிட்டேன்னா மேலே ப்ளவுஸாகவும் கீழே வந்துட்டு பெல் பாட்டம் பேண்ட்டாகவும் ரெடி பண்ணிட்டேன். அதில் இருக்க அந்த மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஆஃப் சாரி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன் தான். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும். ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் மேம் அவைலபிள் இருக்குது மேம். அதான் நான் சொல்லியிருக்கேன். நான் அன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் மட்டும் ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 ப்ளவுசஸ் போட்டிருந்தேன். பட் அது எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் போடணும், பட் தீபாவளி சமயமாக இருக்கனால அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். தீபாவளி முடிஞ்ச உடனே வந்துட்டு அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணி லைவ்லேயே போட்டு காட்டுறேன் மேம். என்னென்ன ப்ளவுசஸ் வந்து ரெடி டு வியர் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டு காட்டுறேன். இல்லை நான் ஆரி ஒர்க் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற ப்ளவுசஸையும் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தீபாவளி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு ஷோ கண்டிப்பாக பண்ணுறேன் மேம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு 7 to 8 வந்து டிசைன்ஸ் வந்து பார்த்துட்டீங்க. இப்போ ஃபைனலாக நீங்கள் பார்க்குற டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரியில் வந்துட்டு எப்படி வந்துட்டு 3 டைப்ஸாக வந்துட்டு கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். சாரியோட முந்தானியை எடுத்து நான் வந்துட்டு ப்ளவுஸாக வியர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். தென் வந்துட்டு பேண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பெல் பேண்ட்டும் பண்ணிவிட்டேன். மிச்சம் இருக்க சாரீஸை வந்துட்டு எப்படி பண்ணேன்னா ஆஃப் சாரி ஆஃப் சாரி மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வியர் பண்ணுறப்ப தான் உங்களை இன்னும் அழகாக காட்டுவோம் உங்களைய. ஸோ நீட்டாக என்ன சொல்கிறது ட்ரெஸ் வந்து போடணும், யாருக்கையும் கஷ்டப்படுத்தாத மாதிரி போடணும். அது அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் இது பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல், இது வந்து ஒரு சாரியோட யோக் பார்ட் வந்து ப்ளவுஸாக டிசைன் பண்ணிவிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு எலிஃபண்ட் நெக் வச்சு ஹேண்ட் வந்து சூப்பரான ஒரு பேண்ட் வந்து நான் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க அந்த சாரீ வந்துட்டு ஒரு அழகாக ஒரு சாரீ வந்து ட்ராப்பிங் பண்ணியாச்சு. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ஸோ இந்த ஒரு செட்டோட பேட்டர்ன் வந்து லுக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சாரி அப்படின்னா ஒரு ஃப்ராக்காவோ அல்லது வந்து வேறு டைப்பில் பாவாடை சட்டை அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இது வந்து முழுக்க முழுக்க டோட்டலாக டிஃப்ரெண்ட். நான் வந்தோடனே கேட்டு சக்தி இந்த சாரி எங்கே அப்படின்னு கேட்டது, நீங்கள் வேர் பண்ணிக்கிறதா சாரி அப்படின்னாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப கிளாஸியாக இருந்தது. ஸோ இந்த பேண்ட் அண்ட் டாப்பு அதை தவிர ஒரு சாரி ஃபீலே இல்லாமல், சாரி கட்டுறது ரொம்ப சிரமம் இல்லை. 2 minutes நூடுல்ஸ் மாதிரி 2 minutesல நீங்கள் இந்த இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து வேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் இது மட்டும் கிடையாது, எனி அதர் கலர்ஸஸ் நீங்கள் வந்துட்டு வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்குது, ஈஸியாக. இது வந்து 2 in 1 பர்பஸ். நீங்கள் இதுக்கு மட்டும் வேர் பண்ணணுன்றது இல்லை. நார்மல் உங்ககிட்ட நார்மல் சாரீஸ் இருந்ததுன்னா அதுக்கு கூட இந்த ப்ளவுசஸ் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி. ஸோ இந்த ஆஃப் அண்ட் ஆஃப் சாரியை வந்துட்டு நம்ம சில பேர் எனக்கு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி கட்ட முடியல, சக்தி மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் இருக்கு, ஸோ என்னால் வந்து அது வியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஸோ அதோட ஒரு போர்ஷனை வந்து ஆஃப் சாரியாகவும் அதோட இன்னொரு போர்ஷன் வந்து அழகாக வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வித் ஒரு பேண்ட்டாகவும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஏன்னா அந்த சாரீ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்ப ஈஸி வியர். ஸோ இந்த போர்ஷன் நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் மிஸ் மேட்ச் வந்து பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த பேண்ட்டை வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் டபுள் பர்பஸ் ட்ரிபிள் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ப்ரிட்டியாக இருக்கும், லுக்கிங் கிரேட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். கேன் யூ டூ திஸ் டிசைன் ஃபார்? கண்டிப்பாக பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி என்னோட பொண்ணுக்கு தான் டிசைன் பண்ணலான்னு இருந்தேன். இன்றைக்கி அவளுக்கு கொஞ்சம் வந்துட்டு மேடம் உடம்பு சரியில்லாதனால அவளுக்கு 2 காஸ்டியூமோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறப்ப கண்டிப்பாக கிட்ஸுக்கும் பண்ணலாம். இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் நிறைய கேட்டிருக்கீங்க. அடுத்தடுத்த செக்ஷனில் உங்களுக்கு நிறைய காட்டுறேன். இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் பொண்ணுங்களுக்கு யாருக்கு வேணாலும், குட்டியாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். இது ஒரு சிங்கிள் சாரீ. இந்த சிங்கிள் சாரியை தான் வந்துட்டு இட்ஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீ. இந்த ஆஃப் அண்ட் ஆஃப் சாரியை தான் வந்து நம்ம வந்து ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பேண்ட் வித் ப்ளவுஸ், ரிமைனிங் பார்ட்ஸை வந்துட்டு நான் ஒரு ஆஃப் சாரி மாதிரி ட்ராப் பண்ணியிருக்காங்க. சாரீ ட்ராப்பிங் தெரிஞ்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஸோ அதான் உண்மையாலுமே. தேங்க்யூ. ஸோ கடைசி எண்டு யாரு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எங்கிட்ட ஜார்ஜெட் மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. ஜார்ஜெட் மெட்டீரியல் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க, என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஹேண்ட் வச்சு டிசைன் பண்ணது. ஸோ இந்த கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் இது இஸ் லாஸ்ட் ரோல். இல்லை, நம்ம எடுக்கிறப்ப இது கடைசியாக முடிஞ்சிருச்சு. பட் இதில் கலர்ஸ் வேணாலும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அம்பர்லா கட்டிங், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகான போ, ஏன்னா இந்த ஷேப்ஸ் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பின்னாடி வந்துட்டு போ வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. க்யூட்டாக இருக்கீங்க மேடம். பட் இது உங்களோட ஸ்டெட்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெட் எங்ககிட்ட கிடையாது. பட் வேணா நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்றோம். வேறு என்ன சொல்லுங்க, ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ நைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். ஜார்ஜெட் மெட்டீரியலில் நம்மக்கிட்ட மோர் தென் வந்து 100 கலர்ஸ்க்கு மேலே வந்துட்டு எங்களோட மெட்டீரியல் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. ஸோ இது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இது வந்து ஒரு அம்பர்லா கவுன் தான். இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு, லைட் வெயிட் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த குட்டி குட்டி இந்த பட்டர்ஃப்ளைஸ் ஹேண்ட்லாம் வைக்கிறப்ப, ஸ்டிச்சஸ்லாம் இதோட கொடுக்குறப்ப எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு அது அழகாகவும் காட்டும். நைஸ், நல்லா இருக்கு அவுட்ஃபிட். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. ஸோ மீதி இருக்கவங்களாம் பின்னாடி வந்து நின்னீங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப நல்ல வழி மேம். இது ஸ்டிச் பண்ணனா எதுன்னு தெரியல. இப்போ கடைசியாக ஷாலினி மேம் வந்ததா? ஓகே, ஷாலினி மேம் ஸ்டிச் பண்ணது பார்த்தீங்கன்னா 1400 இன்க்ளூடிங் லைனிங். ப்ளவுஸ் காஸ்ட் இஸ் 450 மேம். ஓகே. ஸோ ஒவ்வொரு அவுட்ஃபிட் இருக்கிற அவுட்ஃபிட்டை மட்டும் தரம் சார் வாங்க. பேக்கெட் இருக்குது இல்லையா? டபுள் சைட் பேக்கெட் இருக்குதுல. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற அவுட்ஃபிட்ஸ். ஸோ இதில் 2 பேர் காஸ்டியூம் வந்து மாற்றுறனால வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. தரமாங்க. ஸோ கவிஷ்ணா தூங்கிட்டாளா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ
சூப்பராக இருக்கா? ஸோ உங்களுக்காக தான். ஸோ அவுட்ஃபிட் எப்படி இருக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸில் இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தீபாவளி செலிப்ரேஷன். ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் ஒரே வாரம் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு வாரம் வந்து நாங்கள் ரொம்ப வந்துட்டு டெலிவரி ஆர்டர்ஸில் ரொம்ப பிஸியாக இருப்போம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த டைம் வந்துட்டு லைவ் வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் தான் ஃபுல்லாக வந்து பார்ட்டி வேர்ஸ், லெஹங்காஸ், தென் வந்துட்டு குர்த்திஸ் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லைவ் வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு 7 to 8 வந்து நான் லைவ் போடுறேன். ஸோ எவ்ரி வீக் வந்து 7 to 8 வந்து லைவ் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷனில் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேர் ஆட் ஆகுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் அடுத்த வாரம் இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து பார்ப்பீங்க கன்ஃபார்மாக. எத்னிக் வேர்ஸ் எல்லாமே எத்னிக் வேர்ஸ் தான். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு அங்கே இல்லைங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 100% ட்ரெடிஷ்னல் வேர் உங்களுக்கு எல்லாமே இருக்கும், எத்னிக்காக இருக்கும். அதிலே ப்ரிட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா வருது. நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்காக கஸ்டமைசேஷன் பண்ணி இவங்களை வந்து நாங்கள் வர சொல்லியிருக்கோம். இன்னும் 2-3 மாடல்ஸ் வந்து ஆட் ஆகிறாங்க. இதிலும் சேர்த்து இன்னொரு 5-6 மாடல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வராங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள் லைவை. மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் கொஞ்சம் டிலே ஆச்சுனாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தின் 2-3 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக மெசேஜ்க்குலாம் ரிப்ளை பண்ணிடுவேன். Bye. Bye. Thank you all. Bye. ஸோ இப்போ இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். வித்தின் வந்துட்டு 1 days or 2 daysல கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க மோகிதா ஸ்ரீ இதை போட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து அப்போ நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணி காட்ட முடியாதனால இட்ஸ் 2-way ப்ராசஸ். இந்த ப்ளவுஸுக்கு மேலேயும் உங்களால் வந்துட்டு முந்தானி எடுத்து போட்டுக்க முடியும். இந்த முந்தானி இதுக்குள்ளே விட்டு கூட உங்களால் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து வியர் பண்ண முடியும். இது எப்படி வியர் பண்ணலாங்கிறதுக்கான போஸ்டரும் நான் உங்களுக்கு அகைன் அப்டேட் பண்ணுறேன். எப்படி வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான போஸ்டர் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக வந்து இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி ஃப்ரைடே 7 to 8 சக்தி ஸ்டிச்சிங் ஸ்டுடியோட லைவ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து சூப்பரான தீபாவளி செலிப்ரேஷனோட நம்மளோட லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். பை பை. குட் நைட்.